இந்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சரியான கொஞ்சம் இந்த ஃபேன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இதில் ஃபேன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் ஃபேனை வந்து நம்ம எப்படி முதலாவது இப்போ அதாவது வேலை செய்யக்குள்ள மட்டும் இந்த ஃபேன் வேலை செஞ்சால் போதும், இல்லாட்டி கரண்ட் கூட போகும். இந்த நேரம் அந்த ஃபேன் சுற்றிட்டுக்குள்ளே கரண்ட் வேஸ்ட் கூட, ரைட். இப்போ நம்ம முதலாவது செட்டிங் செஞ்சுக்கிறோன்னா இது வந்து வேலை செய்யக்குள்ள மட்டும், அதாவது மோட்டார் சுற்றக்குள்ளே மட்டும் இந்த கரண்ட் எங்களுக்கு இந்த இன்வெர்ட்டரோட ஃபேன் சுற்றினா போதும், ரைட். இப்போ அது நம்ம எப்படி செய்யலாம், அதுக்கு செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் போய்ட்டு இந்த மேனுவல் புக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து சும்மா நார்மலாக சொல்லி கொடுக்குறேன். இந்த பக்கம் லெஃப்ட் சைட். ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் வந்து இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதில் 3 ஃபோல்டர்ஸ் இருக்குது. அதாவது IH Fங்கிற ஃபோல்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஹெச்ங்கிற ஃபோல்டர்ஸுக்கு போய்ட்டு எண்டஞ்சி வரைக்கும் போக கஷ்டம் தானே. அப்போ இந்த இப்போ ரிவர்ஸில் போனீங்க சொன்னால் 95ன்னு வரும். நீங்கள் 1 2 3 போனீங்கன்னா மிச்ச தூரம் போகணும். இப்போ 95லேருந்து ரிவர்ஸ் போங்க. இன்னைக்கு 77 நம்பர் வந்தோடனே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோன்னே இதில் 0 தான் இருக்குது, அது 1 ஆக்குங்க. திருப்பி என்டர் பண்ணுங்கள், பிளிங்க் ஆகும். இது நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு ஓகே அங்கிறதுக்கு தான் அது பிளிங்க் ஆகுது. நம்ம இன்னொரு ஓகே பண்ணோம்னு சொன்னால் இன்னொரு என்டர் பண்ணிங்கன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து நின்றுச்சு, ரைட். இப்போ வந்து நான் வந்து மோட்டரை ரன் பண்ணுறேன், அந்த நேரம் இந்த ஃபேன் வேலை செய்யும். அந்த நேரம் தான் வேலை செய்யுது, பார்த்தீங்களா. இப்போ நான் மோட்டர் ரன் பண்ணக்குள்ளே தான் அந்த வேலை செய்யுது. நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ ஃபேன் வேலை செய்யுது. அதாவது நமக்கு இந்த மோட்ரு இந்த மோட்டர் சுற்றக்குள்ளே தான் இந்த இன்வெர்ட்டரோட ஃபேன் சுற்றுற மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொள்றதுக்கு தான் அந்த செட்டிங், ரைட். ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம்.